ரைட் டு ஸ்பீக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு டாபிக் பார்க்குறோம். ஸோ அது மாதிரி இன்றைக்கி சின்ன ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன், அதாவது அரசியல் கலந்த ஆலோசனை. ஒரு 2-3 வீக்ஸாக வந்து நம்மளோட அதாவது பிரதான தமிழகத்தின் எதிர்க்கட்சியான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லி போயிட்டு வந்தது. அதை தொடர்ந்து செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் அவர்களும் டெல்லி போயிட்டு வந்தது. இந்த கடந்த ஒரு மாதமாக செங்கோட்டையனுக்கும் நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு 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 காரசாரமான பல விஷயங்களை வந்து நம்ம வந்து செய்திகளில் படித்திருப்போம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்மளோட விஜயக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னு பார்த்துக்கிச்சிங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து தமிழகத்தோட எதிர்க்கட்சி தலைவர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே எதிர்வரும் காலத்தில் வரப்போகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 நடைபெறவிருக்கிறது. அதுக்கு இப்போவே வந்து அனைத்து கட்சிகளும் கூட்டணி வியூகம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றதுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதிமுக வந்து அதோட கொள்கை பிறப்பு செயலாளர், அதோட செய்தி தொடர்பாளர்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்டிஏ கூட்டணியான தலைமையிலான பிஜேபி அரசோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், பிஜேபி கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக பேசிட்டு வந்தாங்க. நம்ம ஜெயக்குமார் சார், அப்புறம் நம்ம அவர் பேர் என்ன வைகை செல்வனா அவர், இவங்கெல்லாம் வந்து ஒரு 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 ஆக்ரோஷமான ஸ்டேட்மெண்ட் வந்து மீடியாக்கள் டெய்லி அப்பியர் ஆகி அது இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சொல்லிட்டு வர கேப்பில் தான் நம்ம இந்த அந்தியூர் அந்த ஒரு திட்டத்தில் நடந்த விழாவில் வந்து எடப்பாடி தலைமையினால் நடைபெற்ற அந்த விழாவில் வந்து எம்ஜிஆரோட ஜெயலலிதாவோட புகைப்படங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டு அவரோட ஃபோட்டோ மட்டும் வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் ஸோ அங்கே தான் அந்த ஃபயர் ஸ்பார்க் ஆகுது. ஸோ அந்த கூட்டத்தில் வந்து ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அம்மாவோட புகைப்படத்தையும் புரட்சித் தலைவரோட புகைப்படத்தையும் புறக்கணிச்சாரு அப்படின்றத ஒரு காரணமாக வெளிப்படையாக சொல்லலை. ஸோ அதை காரணமாக வச்சு ஈரோடு செங்கோட்டையன் அவர் வந்து அதிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் பிரச்சனைகள் மூண்டுகிட்டு வருது. ஸோ இதுதான். ஸோ இதுக்கிடையில் வந்து பிஜேபி வந்து வரப்போகும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி வியூகத்தை பற்றி அமைக்கிறதுக்காக அவங்க பல முயற்சிகள் எடுத்தாலும், அண்ணாமலை அவர்கள் தலைமையில் சில முயற்சிகள் எடுத்தாலும் அதை முற்றிலும் ஃபுல் ஸ்டாப் வைக்கும் விதமாக அந்த அதிமுக தலைமையிலான அதிமுக நிர்வாகிகள் வந்து பொது வழியில் வந்து செய்தி ஊடகங்களில் எங்களுக்கு வந்து கூட்டணிக்கு விருப்பம் இல்லை, எங்கள் பொதுச் செயலாளர் சொல்கிறாரு அதை செய்கிறாரு அப்படின்னு சும்மா வீரவசனம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வந்து கடந்த வாரம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லி பயணம் பண்ணிட்டு வந்தார். ஸோ அப்போ கூட அவர் வந்து போகிறதுக்கு முன்னாடி பேட்டி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஒரு பர்சனலாக தான் போகிறேன், அங்கே வந்து தமிழக நலனுக்காக நான் போய் வந்து அமித்ஷா பார்க்க போகிறேன் அப்படின்றாரு. ஸோ சில செய்தி ஊடகவியெல்லாம் கேட்டிருந்தாங்க, தமிழக அரசு தேவையான நல சம்பந்தமான பார்க்க போகிறதா இருந்தால் நீங்கள் பிரதமரெல்லாம் பார்த்துருக்கணும், எதுக்கு உள்துறை அமைச்சரை பார்த்தீங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ செய்தி ஊடகங்களில் அவர் டெல்லி கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்து யாரையும் சந்திக்க போகல, அங்கே உள்ள அந்த ஏடிஎம்கே கட்சி அலுவலகத்தை பார்வையிடுறதுக்காக போனேன் அப்படின்னு சொன்னார். நம்மளோட முதல்வர் அவர்களும் வந்து சட்டசபையில் வந்து அப்போ ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார், அவர் வந்து டெல்லி போயிருக்காரு, அப்போயாவது அந்த நிதியை கேட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்படிலாம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது போக நம்ம துணை முதல்வர், நம்மளோட அந்த வருங்கால தமிழகம் துணை முதல்வர் அவர் வந்து தப்பாடுத்துக்கிறாங்க, வருங்கால தமிழகம் துணை முதல்வர் அவர்கள் வந்து அவரும் வந்து சில காரசாரமான ஸ்டேட்மெண்ட் வந்து சட்டமன்றத்தில் பிரதிபலிச்சிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நாட் 7 மாதிரி எதிர்கட்சி தலைவர் வந்து 3 காரில் மாறி போயிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எப்படி இந்த தகவல் கசந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம். ஆனால் நம்ம வந்து வெவ்வேறு காரில் போனோம், எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு இந்த குழப்பத்தில் இருக்காரு. இந்த இடைப்பட்ட குழப்பத்தில் இருக்கும்போதே சடார்னு வந்து செங்கோட்டையன் போயிட்டார் டெல்லிக்கு. இது மேலும் நம்ம தலைவனுக்கு வந்து குழப்பத்தை உண்டு பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போய் நம்மளோட ஹோம் மினிஸ்ட்ரி, அதாவது உள்துறை அமைச்சரை பார்த்துட்டு வந்திருக்காரு, அமித்ஷா பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ அதில் வந்து பத்திரிகை செய்திகள் தான் நான் சொல்கிறது.
அதில் வந்து பத்திரிகைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சந்திப்பின் போது கூட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருந்ததாகவும், சிறிது நேரம் கழித்து அவர்கள் தனியாக, அமித்ஷா அவர்களும் எடப்பாடி கே பழனிசாமி தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும், அந்த பேச்சுவார்த்தையில் பாஜக தரப்பில் வந்து முன்னாள் பொதுச் செயலாளரான திருமதி சசிகலா அவர்களையும், முன்னாள் கழக துணை பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் சார் அவர்களையும், அடுத்து முன்னாள் முதல்வரான ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் கட்சியில் சேர்த்துக்க நாங்கள் வந்து நிர்பந்தப்படுத்த மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிஜேபி சார்பாக சொன்னதாகவும், அதை எடப்பாடி கே பழனிசாமி ஏற்றுக்கொண்டதாகவும், அதே போல கூட்டணின்னு வைக்கும்போது நாங்கள் இவர்கள் மூவரையும் எங்களுடன் சேர்த்துக்கொள்வோம், அதுக்கு நீங்கள் எதையும் வந்து எங்களை வந்து நிர்பந்தப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதாகவும் ஸோ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பரவப்படுது. அதாவது எடப்பாடி கே பழனிசாமியோட மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க 3 பேர்த்த கட்சியில் சேர்க்கவே கூடாது, அவர் பொதுச் செயலாளர் இல்லையா, அவர் வந்து பொதுச் செயலாளர், அதனால தான் சொல்லுவார். ஸோ இதை வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் டிடிவி தினகரன் சார் அவர்கள் வந்து தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க கூட்டணியோட இனிமேல் இவங்க சேர்ந்து செயல்படலாம்ன்ற மாதிரி, கட்சியில் சேர்க்கக்கூடாது, அவங்க பார்ட்டியில் அவங்க வந்து கூட்டணி இணைஞ்சிக்கலான்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக சொல்லப்படுது. ஸோ இது ஒரு பக்கத்து நடந்து முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நம்மளோட செங்கோட்டையன் சார் அவர்கள் வந்து டெல்லி போயிட்டாரு. ஸோ இந்த விவாதத்தை பற்றி, இந்த டெல்லி பயணத்தை பற்றி அவங்க வட்டாரங்களில் வந்து ஒரே குழப்பமாக இருக்கு. எதுக்கு போனார் செங்கோட்டையன்? இந்த மாதிரி குழப்பமான இடத்துல, அதுவும் ஏடிஎம்கேவோட மூத்த 40 ஆண்டு காலமாக அவர் வந்து ஏடிஎம் கட்சியில் பயணம் செஞ்ச ஒரு மூத்த நிர்வாகி வந்து, முன்னாள் அமைச்சர் அவர் வந்து டெல்லியில் போய், அதாவது எடப்பாடி கே பழனிசாமி வந்ததுக்கப்புறம் போய் அவர் போய் ஹோம் மினிஸ்டரையும் ஃபைனான்ஸ் மினிஸ்டரையும் சந்திச்சு வந்திருக்குன்றது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஸோ அதுக்கும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. அவங்க எதுக்கு போனாங்க அப்படின்னா, நமது செங்கோட்டையன் அவர்கள் மீது ஒரு அமலாக்கத்துறை வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கும் போல, அந்த வழக்கை வந்து ஸ்பீடப் பண்ணாங்கன்னா அவரோட அரசியல் வாழ்க்கையை பாதிப்படையும். ஸோ அதனால் வந்து இதை கொண்டு போய் இதை சம்மந்தமாக நம்ம பேசிட்டு அதை கொஞ்சம் தளர்வுபடுத்திட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால வந்து அவர் போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததாகவும், அவர்கள் வழியாக ஹோம் மினிஸ்டர், அதாவது அமித்ஷா சந்தித்ததாகவும் பேசப்படுது. ஸோ இதுதான் இந்த இது வரும். ஆனால் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. வழக்கு என்பது வந்து தற்போது பிஜேபி அரசு ஆளுது. ஸோ அதனால அவங்க போய் அதை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஒரு வேளை ரிலாக்ஸ்ன்றது என்னன்னா, அந்த வழக்கை முற்றிலும் தள்ளுபடி பண்ண போறாங்களா? அதே இது வேற அரசு அடுத்து மாறி வந்தாலும் அவர்கள் வந்து அதை ரிவ்யூ பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குமா என்னன்னு தெரியல. சரி, ரைட்டு, எது நடந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். தயவு செய்து வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.